ஹாய். பொதுவாக நமக்கெல்லாம் சனி பெயர்ச்சினா ஒரு பயம் இருக்கும். இப்போ சனி வக்ரமானாலும் அந்த பயம் இருக்கு. 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் சனி வக்ரமாகிறாரு. இப்போ மீனத்தில் இருக்கிற சனி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கீழே இறங்கி வக்ரமாகிறாரு. மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இப்போ இருக்காரு. மீன ராசியில அந்த வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த சனி வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு அதிரி புதிரியான அதிரடி மாற்றங்களை தரும். பணவரவு அதிகரிக்கும், வேலை பளு குறையும், வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், திருப்பு முனைகள் ஏற்படும். இது நாள் வரைக்கும் நீங்க வேலை தேடிட்டு இருந்தாலோ இல்ல வேலையில மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலோ அதெல்லாம் இப்ப கிடைக்கும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்க வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கிடைக்கும். வேலையில இருந்து வந்த பலு குறையும், மேலதிகாரிகளோட தொல்லை குறையும், அங்கிருந்த மன அழுத்தங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையும். தொழில் மந்த நிலையா இருந்ததுன்னா அந்த மந்த நிலை மாறி இப்ப தொழில முன்னேற்றம் ஏற்படும். கொட்டேஷன் வாங்கிட்டு ரொம்ப நாளா உங்களுக்கு ஆர்டர் கொடுக்காம இருக்கிறவங்க இப்போ உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. பாதியில நிறுத்தி இருந்த வேலையை நீங்க மறுபடியும் தொடங்குவீங்க. பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். தந்தை வழி லாபங்கள் அதிகரிக்கும். தந்தை வழியில சந்தோஷமும் அதிகரிக்கும். ஆக மொத்தத்துல மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி அதிரடி சரவெடியாக இருக்கும். ஹாய். பொதுவாகவே சனி பெயர்ச்சின்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ சனி வக்ரமாகிறதும் நமக்கு ஒரு பயத்தை தருது. 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை 138 நாள் சனி வக்ரமாகிறாரு. இப்படி வக்ரமாகிற சனி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்க ராசிக்கு, அதாவது மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் மீனத்துல இருக்காரு. அங்க ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இறங்கி வக்ரமாக போறாரு. இப்படி வக்ரமாகிற சனி பகவான் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் மிதுன ராசியில இருக்கு. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவு அதிகரிக்கும், திடீர் திருப்பங்கள் ஏற்படும், மன நிம்மதி கிடைக்கும், குழப்பங்கள் நீங்கும், புதிய பொறுப்புகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும், வேலையில முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மந்த நிலை மாறி தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பணவரவு அதிகமாகவே இருக்கும். அதனால உங்களுக்கு கடன்கள் குறையும். நீங்க வாங்கியிருக்க கடனை திரும்ப செலுத்துவீங்க. நீங்க கொடுத்திருக்க கடன் உங்களுக்கு திரும்ப வரும். இது உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மன அமைதியையும் கொடுக்கறதாவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும். எல்லாரும் உங்களை மதிக்கிற இடத்துக்கு நீங்க போவீங்க. அது உங்களுக்கு ஆச்சரியமாவே இருக்கும். நமக்கா இப்படி ஒரு மரியாதை அப்படிங்கிற மாதிரி. பணப்புழக்கம் அதிகமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். வீட்டில் வேற விதமான சுப நிகழ்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேராசை இருக்கக்கூடாது. பணம் அதிகமா வருது அப்படிங்கிறதுனால அந்த பணத்தை வச்சு ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டு பேராசைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரும் நஷ்டமா ஏற்படும். அது மட்டும் இல்லாத அதிக சுய விளம்பரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதாவது எனக்கு எவ்வளவு பணம் வருது பாத்தியா, நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணேன், அதனால தான் எனக்கு இப்படி இருக்கு, நான் எல்லாம் அந்த மாதிரியான சுய விளம்பரங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்ததுன்னா அதனாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். சுய விளம்பரத்தை தவிருங்கள். ஆக மொத்தத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சனி வக்ர பெயர்ச்சியாகவே இந்த பெயர்ச்சி இருக்கும். ஹாய். பொதுவா சனி பெயர்ச்சினாவே நமக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ சனி வக்ரமானாலே நமக்கு ஒரு பயம் இருக்கு. 2026 ஜூலை 26 இருந்து டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் 138 நாள் சனி மீன ராசியில வக்ரமாகிறாரு. ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இறங்கி வந்து வக்ர பயிற்சி இந்த காலகட்டத்தில் நடக்குது.
இப்படி நடக்கிற வக்ர பெயர்ச்சி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் மீன ராசியில வக்ரமாகிறாரு. அப்படி வக்ரமாகிற சனி பகவான் உங்களுக்கு மன நிம்மதியை தருவாரு, பணப்புழக்கத்தை அதிகரிப்பாரு, கௌரவ பதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும், வேலையில இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும், அழுத்தங்கள் நீங்கும். அதனால உங்களுக்கு மனம் நிம்மதியடையும், மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், சுபகாரியங்கள் நடைபெறும். இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் இப்ப நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். குழந்தை பாக்கியமும் அதே மாதிரி தான். இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணாலோ இல்ல மருத்துவ ரீதியா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். முயற்சி செஞ்சு பாருங்க. தொழில் மேன்மை அடையும், தடைப்பட்ட தொழில முன்னேற்றம் ஏற்படும், ஆன்மீக பயணம் அதிகரிக்கும், ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும், உங்களோட ஆரோக்கியத்துல உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்துல இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியத்துல மேன்மை அடைவீர்கள். கடன் அடையிறதே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும், நிம்மதியை தரும். மொத்தத்துல புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி நல்ல மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வக்ர பெயர்ச்சியாகவே இருக்கும். வணக்கம்.